வணக்கம். நம்ம பொதுவாக நம்மளுடைய உணவுகளை ரொம்ப கேர் எடுத்துக்கணும். தற்போது இப்போ நிறைய ரசாயன உரங்கள் கலக்கிறதுனால உணவுகள் எல்லாருக்குமே அந்த ஃபுட்ஸ் உடம்பு ஏற்றுக்கிறது கிடையாது. நிறைய பிரச்சனைகள் வருது. நிறைய பேருக்கு இப்போ என்னென்னா வெயிட் அதிகமாகுது. அதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. தொப்பை விழுந்துடுது. இதனால் வெயிட் அதிகமாகிறதுனால முட்டி வலி வருது, போன்ஸ் வீக்கம் வருது, நரம்பு தளர்ச்சி வருது. பொதுவாகவே நம்மளுடைய டிசீஸ்க்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது எதுன்னா நம்மளுடைய வெயிட் அதிகமாகிறது தான். ஸோ இப்படி வெயிட் போட்டோமே அப்படின்னு நமக்கு கான்ஃபிடென்ட்டு இல்லாத ஒரு சுச்சுவேஷனும் வருது. அதனால் டெய்லி ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வாக்கிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எக்ஸசைஸ் பண்ணால் கூட சில பேருக்கு வெயிட் லாஸ் இருக்கிறது இல்லை. ஸோ நம்ம ஃபாஸ்டிங் இருக்கலாம், ஒரு விரதம் இருக்கலாம், வாரத்துக்கு 2 முறை உள்ள 1 முறையாவது விரதம் இருக்கலாம். ஒரு நாளைக்கு நம்ம வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நீர் விரதம் அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அப்படி வாரம் ஒரு முறை இருக்கக்கூடிய அந்த நீர் விரதத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். நீர் விரதம் இருக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா, உடல் சுத்தமாகும், எடை குறையும், இரத்த அழுத்தம் குறையும். ஆனால் அதே சமயம் ஒரு சில தீமைகளும் கிடைக்குது. ஃபஸ்ட்டு நன்மைகள் என்னென்னு பார்த்துட்ருப்போம். உடலோட மெட்டபாலிசத்தை மீட் எடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி தான் இந்த விரதம். அதில் இந்த நீர் விரதம் மூலமாக எடை குறையும் கண்டிப்பாக. இப்படி நீர் விரதம் இருக்கிறதுனால இரத்த அழுத்தம் கண்டிப்பாக குறையுது. ஒரு ஆராய்ச்சியில் 68 பேர் மருத்துவரோட பரிந்துரைகள் பேரில் நீர் விரதத்தை மேற்கொண்டதில் 82% இரத்த அழுத்தம் அவங்களுக்கு குறைஞ்சிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுபோல் இந்த உயர் இரத்த அழுத்தம் 174 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் 90% அவங்களுக்கு உயர் இரத்த பிரச்சனைக்கான மருந்து மாத்திரைகளை கைவிட்டுட்டாங்களாம். ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறனால இரத்த அழுத்தம் கண்டிப்பாக குறையுது. அடுத்து பார்த்தா ஹார்ட்டுக்கு எப்படி ஹெல்ப் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது, கலோரிகள் குறையிறதுனால உடல் எடையும் கொஞ்சம் குறையுது. அதனால் கொழுப்புகள் குறையிறதுனால ஹார்ட்க்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தருது. அடுத்து உள்ள நன்மை என்னன்னு பார்த்தோம்னா, ஆக்சிஜனேற்ற அழுத்தம் குறையும் அப்படின்னுங்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நம்மளுடைய உணவு சாப்பாட்டு முறையில் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம். அதில் எதிர்வினை அதாவது எதிர்வினை ஆக்சிஜன் தேக்கமடைந்து நம்ம உடலில் இருக்குது. அது அதோடைய செல்கள் வடிவம், டிஎன்ஏ, புரோட்டீன்கள், அந்த செல்களுடைய செயல்பாடுகள் பாதிக்கப்படுது. ஒருவருடைய உடலில் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் அதிகமானால் அழற்சி ஏற்படுது. எதிர்வினை ஆக்சிஜன் அதிகமாக வெளியேற்றப்படும். ஆனால் ஒரு நாள் இந்த நீர் விரதத்தை மேற்கொண்டாங்கன்னா கண்டிப்பாக எதிர்வினை ஏற்றக்கூடிய அந்த ஆக்சிஜன் இனங்கள் முழுமையாக வெளியேற்றப்படும். இப்படி விரதம் இருக்கிறதுனால முக்கியமாக உடல் சுத்தமாகுது. உடலில் உள்ள டாக்ஸின்கள் அதிகரித்து புற்றுநோய் போன்ற பெரிய நோய்கள் நமக்கு வரும். அதெல்லாம் இல்லாமல் இந்த நீர் விரதம் நம்மளை காப்பாற்றுது. உடலில் உள்ள கழிவுகள் குறையிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அதனால் நம்ம ரொம்ப ஆக்டிவாக செயல்படுவோம். அடுத்து பார்த்தா இன்சுலின் அளவு சீராக இருக்கிறதுக்கு இது ரொம்பவும் உதவுது. நம்ம இப்போது சுகர், பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு இனிமேல் இன்சுலின் அதிகமாகாமல் அதே அளவு மெயின்டைன் பண்ணவும், குறைந்து நார்மலான ஸ்டேஜில் வச்சுருக்கவும் இந்த விரதம் உதவுது. முக்கியமாக பார்த்தோம்னா ரொம்ப நாள் சில பேருக்கு மூட்டு வலி, ஒவ்வொரு மூட்டுக்கும் வலி, அதாவது முக்கியமாக ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக தடுக்கப்படுது. ஞாபக மறதி அதிகமாகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஸோ கண்டிப்பாக வாரம் ஒரு நாள் விரதம் இருந்தால் நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னே மருத்துவர்கள் சொல்கிறாங்க. பொதுவாக இந்த விரதம் யாரெல்லாம் கடைபிடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, ரொம்ப நாள் டேப்லெட்ஸு ஏதோ ஒரு டிசீசஸ்க்கு டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஆல்ரெடி ஆப்ரேஷன் நடந்து டேப்லெட் சாப்பிட்டுட்ருக்கலாம். பொதுவாக ஆப்ரேஷன் நடந்திருந்தாவே அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி விரதங்கள் இருக்கக்கூடாது. அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த விரதம் இருக்கக்கூடாது. விரதம் இருக்க ஆரம்பிக்கும் போது காலையில் ஒரு வேளை மட்டும் சாப்பிடாமல் இருந்து பார்க்கணும். அதாவது ஒரு 4 மணி நேரம் நம்ம சாப்பிடாமல் இருந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வாரம் ஒரு 8 மணி நேரம் சாப்பிடாமல் இருந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வாரம் 12 மணி நேரம் அளவு நம்ம சாப்பிடாமல் இருக்கலாம். அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கி ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு நம்ம சாப்பிடாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம சாப்பிடாமல் இருந்தாலும் நிறைய ஏதாவது இடையில ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, அதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கணும். லிக்விடாக
ஏதாவது சாப்பிட்டுக்கணும், ஜூஸஸ் சாப்பிட்டுக்கணும். அது மாதிரி இல்லாமல் நம்ம இருந்தோன்னா ரொம்ப வீக் ஆகிடுவோம். ஸோ அதையும் எடுத்துக்கணும். விரதம் முடிக்கும்போது நிறைய சாப்பிடக்கூடாது. மிதமான அளவில் சாப்பிட ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்படி தான் இந்த வாரம் ஒரு நாள் இருக்கிற விரதமே எடுத்துக்கணும் நம்ம. அப்படி இல்லைன்னா எதிர்வினையாற்றக்கூடிய உடலில் வேறு ஏதாவது நமக்கு எதிர்ப்பு சக்தி குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். டயர்டாகி மயக்கம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படாமல் நம்ம பாதுகாப்பான முறையில் விட்டமின்ஸோட ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துகிட்டு தான் இந்த ஃபாஸ்டிங்கை நம்ம மேற்கொள்ளணும்.